வணக்கம். இன்னைக்கு நாம பார்க்க போறது அறத்துப்பால்ல உள்ள 3வது அதிகாரமான நீத்தார் பெருமையில உள்ள 6வது குறள். இதுக்கான கதைய பார்க்கறதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் என்ன நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்துக்கலாம். சேரன், செழியன், சேந்தன் அப்படிங்கிற 3 பசங்க அச்சுக்கோப்பான்ங்கிற ஊருக்கு போய் அங்கிருந்த மகிழ்வரசன் அப்படிங்கிறவரை பத்தி கேள்விப்பட்டு அவரை போய் பார்க்குற சமயத்துல இளைய நம்பி அப்படிங்கிற ஒரு இளம் துறவி அங்க வர்றாரு. வந்து எனக்கு ஞானம் கொடுங்க அப்படின்னு சொல்லி கேக்குறாரு. அப்படி கேக்குறப்போ மகிழ்வரசன் என்ன பண்றாருன்னா, மயிலி மன்னன் மணாளனை போய் பாருங்க அப்படின்னு சொல்லி அனுப்பி வைக்கிறாரு. அப்ப அந்த 3 பசங்களும் பின்தொடர்ந்து போறாங்க. போயிட்டு அந்த அரசவையில என்ன நடந்தது அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்கிறாங்க. தெரிஞ்சதுக்கு அப்புறம் அந்த இளைய நம்பிக்கை ஞானமே தேவையில்லை அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்கிறாங்க. ஏன்னா அவர் ஆல்ரெடி ஞானம் பெற்றுதான் இருக்கிறாரு அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்கிறாங்க. அப்புறம் அரசவையில மன்னருக்கு என்ன வலிமை இருக்குது, அவருடைய வலிமைக்கு சான்று யாரு அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்கிறாங்க. தெரிஞ்சுட்டு அங்க இருந்து கிளம்பி அவங்க வந்து திரும்பி வந்து அச்சுக்கோப்பான் ஊருக்கு போய் அந்த மகிழ்வரசனை பத்தி அச்சிட்ட அந்த அச்சுக்கோப்பை போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க திரும்பி பயணத்தை தொடர்ந்துட்டு இருக்காங்க. அப்படி தொடர்ந்துட்டு இருக்கிறப்போ ஒரு நாள் இரவாகிடுது. அப்படி இரவானதுனால அங்க காட்டு பகுதிங்கிறதுனால அவங்க அங்கேயே குடிசை மாதிரி அப்போதைக்கு அமைச்சு தங்கிட்டு சமைச்சிட்டு சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அப்படி சமைச்சு சாப்பிட்டுட்டு இருக்கப்போ கொஞ்ச தூரத்துல வந்து ஒரு குடிசை மாதிரி ஒரு வீடு தெரியுது. அந்த வீட்டுல வந்துட்டு ஒரு திருடன் ஒருத்தன் திடீர்னு புகுந்துடுறான். அதை இவங்க பாக்குறாங்க. திருடன் திருடன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கத்துறாங்க. கத்தின உடனே அந்த பக்கத்துல இருக்கிற ஊர்ல இருக்கிற எல்லா மக்களும் சேர்ந்து வந்து திருடனை பிடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வர ஆரம்பிச்சுடுறாங்க. வர ஆரம்பிச்சோடனே இதுக்கு பயந்து திருடன் வந்து ஓட ஆரம்பிச்சுட்டான். ஓட ஆரம்பிச்ச உடனே இந்த மக்களும் விடாம துரத்துறாங்க. அவன் அந்த ஊர்ல இருந்து வெளியில போக முடியாதபடி எல்லாரும் காவலுக்கு வந்து ஊர் எல்லையில உட்காந்துட்டு அன்னைக்கு நைட்டு ஃபுல்லா உட்கார ஆரம்பிச்சு விடுறாங்க. இத பார்த்து அந்த திருடன் என்ன பண்றான், ஐயோ இது நம்மளுக்கு சரிப்பட்டு வராது, என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து ஒரு வேஷம் போட்டுக்கிறான். என்னன்னா, அதாவது இந்த ஊருக்கு வந்து நல்லது பண்றவர ஒரு அரசு அதிகாரி மாதிரி அவன் வேஷம் போட்டுட்டு அங்கிட்டாக்குல அப்படி வர ஆரம்பிச்சுடுறான். வந்தோடனே எல்லாரும் பாக்குறாங்க, எப்படி இவன் வந்து எங்க இருந்து வந்தான் அப்படின்னு சொல்றப்போ, இந்த அரசரோட ஆள்லாம் எங்க இருந்துனாலும் வர முடியும், நான் உள்ள நுழைஞ்சிட்டேன், நான் நேத்தே அங்க வந்துட்டேன், அரசர் தான் நீ அனுப்பி வச்சிருக்காரு உங்களுக்கு உதவி பண்ண அப்படின்னு சொல்லிட்டு சொல்றான். எல்லாரும் நம்பி அவன்கிட்ட வந்து அவங்களோட குறைகள்லாம் சொல்றாங்க. அதை கேட்டு அவனும் வந்துட்டு அவன் நடிக்கிறதுனால நம்ம வந்து ஒழுங்கா நடிக்கணுமே அப்படின்னு சொல்லிட்டு அவன் என்ன பண்றான், அங்க உள்ள குறைகள்லாம் கேட்டு அதுக்கு தகுந்த மாதிரி வந்து அவங்களுக்கு எல்லாம் உதவி பண்ண ஆரம்பிச்சுடுறான். ஆரம்பிச்ச உடனே அவங்க எல்லாரும் அவனை வந்து ரொம்ப போற்றி புகழ ஆரம்பிச்சுடுறாங்க. அப்பதான் அவனுக்கே புரியுது, நம்ம உண்மையிலேயே நல்லது பண்ணா, மத்தவங்களுக்கு உதவி பண்ணா எவ்வளவு மதிப்பும் மரியாதையும் எவ்வளவு நல்ல பேரும் எத்தனை பேர் வாழ்த்துவாங்க அப்படிங்கறதுலாம் அவனுக்கு புரிய ஆரம்பிக்குது. அதனால அவன் வந்து ஒரு முடிவு பண்றான். என்னன்னா, நம்ம அரசு அதிகாரியா இல்லாவிட்டாலும் இந்த ஊர்ல தங்கி நம்ம இந்த மக்களுக்கு வந்து உதவி பண்ணணும். இத்தனை நாள் திருடி நம்ம நிறைய பாவத்தை சேர்த்துட்டோம். அதனால அவன் இந்த மாதிரி பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி அவன் முடிவு பண்ணிட்டு அங்கேயே தங்கி இருக்கிறான். இதை இந்த 3 பசங்களும் பாத்துடுறாங்க. அதனால உண்மை தெரிஞ்சும் அவங்க ஒன்னும் சொல்லாம அந்த ஊர்ல இருந்து கிளம்பிடுறாங்க. இத குறள் என்ன சொல்லுதுன்னா, செயற்கரிய செய்வார் பெரியர், சிறியர் செயற்கரிய செய்கலாதார். பொருள் என்னன்னா, செய்வதற்கு அருமையான அல்லது அரிய பெருமையான செயல்களை செய்பவர் மகான்கள் அல்லது மேன்மக்கள். செய்ய முடியாதவர் அல்லது செய்ய மாட்டாதவர் யாருன்னா சிறியவர். சரி, மீண்டும் நாளைக்கு இன்னொரு குறளுக்கான கதையில சந்திப்போம். நன்றி.